வணக்கம். செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் 2025 நவம்பர் 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள்லையும், திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே, ராமநாதபுரம் என்று ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. உயிர் கொடுக்கும் மழை எதிர்பார்த்த நிலையில 5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கூட சில இடங்களில் கொடுத்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் கோலார்பட்டி 25 மில்லிமீட்டர், கோமங்கலம் 25 மில்லிமீட்டர், சிஞ்சுவாடி 24 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி தெற்கு கோட்டூர் 21 மில்லிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் தளி 22 மில்லிமீட்டர், முக்கோணம் 20 மில்லிமீட்டர், மானப்பட்டி 45 மில்லிமீட்டர், இளையமுத்தூர் 23 மில்லிமீட்டர், மடத்துக்குளம் 49 மில்லிமீட்டர், புஷ்பத்தூர் 56 மில்லிமீட்டர் மழை. இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது. அதே போல கொடைக்கானல் மலையோட மேற்கு ஓரம் 65 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தோட சிவலார்குளம் 72 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்பொழுது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதாவது வங்கக்கடலின் மத்திய பகுதியிலிருந்து தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வந்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை சுழலும் பொழுது தென்னரை கோலத்தில் இருந்து நீராவி காற்று கிடைக்க பெறவில்லை, எம்ஜிஓ இல்லை. இருந்தாலும் அது கடலோட இணைந்த சுழற்சியும் ஒரு தீவிர சுழற்சியும் அல்ல. கடல் நீராவி சுற்றுவட்டார நீராவி இருப்பதற்கு வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு கிழக்கு காற்றையும் வடக்கு காற்றையும் இருக்கிறது. வடக்கு காற்று தமிழ்நாடு ஊடாக குளிர்காற்றாக பயணிக்கிறது. கிழக்கு காற்று இலங்கையில் ஏறுகிறது. வடக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைவது குளிரை கொடுக்கிறது, பனிப்பொழிவை கொடுக்கிறது. இந்த குளிர்காற்றுக்கு வெப்பம் தேவை. மதியத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதி, தென்கடலோரத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும். மதியத்தில் வட உள்பகுதிகளில் ஓரிடங்களில் இருக்கலாம், பெரிய மழை இருக்காது. டெல்டாவிலையும் டெல்டாவின் தெற்கு பகுதி, குறிப்பாக புதுக்கோட்டை மற்றும் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர பகுதிகளில் மதியம் லேசான மழை இருக்கும். ஒரு 3-2 என்ற அளவிலே இருக்கும். 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு இடங்களில் பெய்யலாம். ஆனால் இது ஒரு பெரிய மழையாக இருக்காது. ஆனால் இது உள்ளே போய் வெப்பமடைந்து நீராவி மேலெழுந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதி நேற்றைக்கு பெய்தது போல பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதி, அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு, நீலகிரி மாவட்டம் மற்றும் அதன் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், அப்படியே ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கும். இன்று போலவே நாளையும் தான். நாளையும் குளிர்காற்று பனிப்பொழிவு இருக்கும். நாளை மதியம் டெல்டாவின் தெற்கு பகுதி, தென்கடலோரத்தில் மழை இருக்கும். இன்று போலவே நாளை 13ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அதே போல பொள்ளாச்சி, திருப்பூர் உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை நீலகிரி, கோயம்புத்தூர் வரைக்கும் கொடுக்கும். ஆனால் இந்த மழைப்பொழிவு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும் என்று எதிர்பாருங்கள். 5 சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்களில் பெய்யலாம். ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும். உயிர் கொடுக்கும் மழை உறுதியாக இருக்கும். 12, 13 எதிர்பார்த்த மழை இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்க போகிறது. 14ஆம் தேதி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்துடும். இதனால கேரளாவில் மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். 15ஆம் தேதி இடைவெளி. ஆக இந்த நிகழ்வு வரக்கூடிய அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் 12, 13 கொடுத்து 14ஆம் தேதி அது விலகிய பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை இடைவெளி கொடுக்கும். 16ஆம் தேதி அதிகாலை வரை இடைவெளி கொடுத்திருக்கோம். 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்குகிறது. அது இலங்கை அருகே வந்து அமைய இருக்கிறது. அதனால முதல் மழை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேதாரண்யம், கோடியக்கரை முனையில் மழைப்பொழிவை தொடக்கம். அடுத்தது ராமேஸ்வரம் பகுதியில் தொடக்கம். அடுத்து தூத்துக்குடி பகுதியில் தொடக்கம். அதுக்கு முன்னாடி இலங்கையில் பெய்து கொண்டிருக்கும். ஆக 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேலே தான் தொடங்க வாய்ப்பு இருக்கு. 16ஆம் தேதி காலை நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். காலைக்கு பிறகுதான் மழைப்பொழிவை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி மதியம் தொடங்கி அப்படியே ஸ்லைட்டா 16ஆம் தேதியிலிருந்து உள்ளே நுழையும். 16 மாலை இரவு உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தொடங்கிடும். ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு. 14க்கு அடுத்தது 17, 18, 19, 20, 21 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. இதில் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கன மிக கனமழை. தென் மாவட்டங்களுக்கும் கன மிக கனமழை. ஓரிடங்களில் அதிக மழைப்பொழிவும் இருக்கும். அதீத மழைப்பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இடங்களில் அதிக மழைப்பொழிவு இருக்கும், ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நெருங்கட்டும், பார்ப்போம். அந்த நிகழ்வு 21ஆம் தேதி வரை கொடுத்த பிறகு அந்த நிகழ்வு அப்படியே விலகி செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துடும். அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சென்யார் புயல். அதாவது 19, 20ஆம் தேதி வாக்கில் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைய இருக்கிறது.
அது 21, 22 தேதிகளிலே மண்டலமாகவும் ஆழ்ந்த மண்டலமாகவும் உருவாகி 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு மழை பொழிவை தொடக்கணும். அது தமிழ்நாட்டுக்கான மழை என்று சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கான நிகழ்வுன்னு சொல்லியிருக்கிறோம். பல்வேறு மாதிரிகள் வடக்கு நோக்கி போவதாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அல்ல, அது தாழ்வு நிலையாகவோ தாழ்வு பகுதியாகவோ இருந்தோ இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு வரும். மண்டலமாக இருந்தால் அது வட இலங்கை கடந்து தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு வரும். ஆழ்ந்த மண்டலம் என்றால் நேரடியாக டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வரும். அடுத்தபடியாக புயல் என்றால் டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டங்களை ஒட்டி வரும். கண்டிப்பாக தமிழ்நாடை விட்டு வடக்கே போகாது. நாம் ஏற்கனவே படர்ந்திருக்கிற படைப்படத்தை பார்த்தீங்கன்னா 9 டிகிரி வட அச்சரகையிலிருந்து 12 டிகிரி வட அச்சரைக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக அது கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் 10 வட அச்சரையிலிருந்து 11 வட அச்சரைக்குள்ளதான் கடக்கும். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது நிறைய மழைப்பிடிப்பை தரக்கூடிய நிகழ்வு. வரக்கூடிய 700 கிலோமீட்டருக்கு போதே மழைப்பிடிப்பை தொடங்கினோம். கரையை கடக்கக்கூடிய நாள் 24, 25ஆம் தேதி அன்றைக்கு வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து விலகும் பொழுதும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். காற்று அச்சம் வேண்டாம், பெரிய காற்று இருக்காது. சாதாரண 80-90 கிலோமீட்டர் காற்று தான். கடலில் இருக்கும் பொழுது பெரும்புயலாக இருந்தாலும் கரை கடக்கும் பொழுது செயலிழந்து சாதாரண காற்றை கொடுத்து கொண்டு நிறைய மழைப்பிடிவு. அனைத்து மாவட்ட ஏரி குளங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் மழைப்பிடிவு. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய அளவிலே நல்ல மழைப்பிடிவை தர இருக்கிறது. அதீத மழைப்பிடிவெல்லாம் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. மழைப்பிடிவு தான் நிறைய. ஆகவே தற்பொழுது நீங்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது தேவையற்றது தான். இப்பொழுது பிரார்த்தனை வேண்டும் தான், ஆனால் மழை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நாம பிரார்த்தனை என்ன வேண்டும் என்றால் அளவான மழை இருக்க வேண்டும், விவசாயத்திற்கு போது ஏற்ற மழையாக இருக்க வேண்டும், நிறைய மழை பொழிந்து பாதிப்பு ஏற்படுத்திவிடக் கூடாது என்கின்ற பிரார்த்தனை தான் நமக்கு தேவை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சென்னியார் புயல் காற்று அச்சம் வேண்டாம். அது 26ஆம் தேதி 27ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுத்து விலகிய பிறகு அடுத்ததாக வருகிறது. பின்னாடியே வருது. 2 படம் இதில் போட்டிருப்பேன். 1 by 1 இங்கே கடக்கும் பொழுது சுமத்ரா தீவுக்கு ஒன்று வந்துடும். இதற்கும் அதற்கும் ஒரு நாள் இடைவெளி இருக்கும், இல்லைன்னா தூரல் சாரல் இருக்கும். அந்த நாளில் கூட அந்த நிகழ்வு கடந்ததும் அடுத்த நிகழ்வும் வந்து தொட்டுவிடும், மழைப்பொழிவை தொடக்கிவிடும். தொடக்கியதிலிருந்து அப்படியே படிப்படியாக ஸ்லைட்டாக 700 கிலோமீட்டர் இருந்தப்போ மழைப்பொழிவு கொடுத்தது போல இதுவும் 700 கிலோமீட்டர் இருக்கும்போதே மழைப்பொழிவை தொடக்கணும். அப்படியே நெருங்க மழைப்பொழிவு கூடும். டிசம்பர் 3, 4, 5, 6 நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கரை கடக்கும். இதுவும் அரபிக்கடல் நோக்கி போகும். இதுவும் அதே வழித்தடம் தான். இதுவும் வட இலங்கை ஒட்டி மத்திய மாவட்டங்கள் வழிதான் அரபிக்கடல் நோக்கி நகரும். ஆகவே நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வு 16ஆம் தேதி தொடங்குகிறது. நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வு 22ஆம் தேதி தொடங்குகிறது. 22லிருந்து 2 நிகழ்வு டிசம்பர் 7க்குள் ஒரு 15 நாட்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பு மழைப்பிடிப்பாக தரக்கூடிய 2 நிகழ்வு வர இருக்கிறது என்பதை அறிந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.